மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத்தேர்வு 2. இந்த வாரத்தேர்வு 2ல் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டெல்லி சுல்தானியம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து டெல்லி சுல்தானியத்தோட தொடர்ச்சியும் அப்புறம் வந்து இயக்கவியலில் வந்து பருப்பொருள்களின் பண்புகளும் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக. First one, Diwan-e Ars Feroz Tughlaq. Second one, Diwan-e Riyasat Muhammad bin Tughlaq. Third one, Diwan-e Hogi Alauddin Khilji. Fourth one, Diwan-e Hayrat Balban. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1, ஆப்ஷன் பி 1 2 3 4, ஆப்ஷன் சி 2 4 1 3, ஆப்ஷன் டி 3 1 4 2. ஓகே, பொறுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஒன் தீவான்-இ அர்ஸ் வந்து பால்பன், ஆப்ஷன் பி தீவான்-இ ரியாசத் வந்து அலாவுதீன் கில்ஜி, தேர்ட் ஒன் தீவான்-இ ஹோகி வந்து முகமது பின் துக்ளக், ஃபோர்த் ஒன் தீவான்-இ ஹைரத் வந்து ஃபெரோஸ் துக்ளக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்பிற்கு ஆதாரமாக விளங்குவது எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜவாமியுல் ஹிகாய், ஆப்ஷன் பி சாச்சா நாமா, ஆப்ஷன் சி தாஜ் உல் மஜூர், ஆப்ஷன் டி தாரிக்-இ தௌதி. ஓகே, கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்பிற்கு ஆதாரமாக விளங்குவது எது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாச்சா நாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மாமலுக் செம்பு நாணயம். செகண்ட் ஒன் டங்கா மன்னரை வணங்குதல். தேர்ட் ஒன் ஜீடால் அடிமை. ஃபோர்த் ஒன் பைபோஸ் வெள்ளி நாணயம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 4 2 1 3, ஆப்ஷன் பி 3 4 1 2, ஆப்ஷன் சி 2 4 3 1, ஆப்ஷன் டி 3 2 1 4. ஓகே, பொறுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபஸ்ட் ஒன் மாமலுக் வந்து அடிமை, செகண்ட் ஒன் டங்கா வந்து வெள்ளி நாணயம், தேர்ட் ஒன் ஜீடால் வந்து
செம்பு நாணயம். 4th ஒன் பயோபோஸ் வந்து மன்னரை வணங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் 1206 இல்துமிஸ். செகண்ட் ஒன் 1211 குப்புதீன் ஐபக். தேர்ட் ஒன் 1236 பால்பன். ஃபோர்த் ஒன் 1246 ரஷ்யா. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 4 3 2 1, ஆப்ஷன் பி 2 1 3 4, ஆப்ஷன் சி 3 1 4 2, ஆப்ஷன் டி 2 1 4 3. ஓகே, பொறுத்துக. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் ஒன் 1206 வந்து குப்புதீன் ஐபக். செகண்ட் ஒன் 1211 வந்து இல்துமிஸ். தேர்ட் ஒன் 1236 வந்து ரஷ்யா. ஃபோர்த் ஒன் 1246 வந்து பால்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பயோபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணங்க முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இல்துமிஸ், ஆப்ஷன் பி பால்பன், ஆப்ஷன் சி நசீருதீன், ஆப்ஷன் டி பரம் ஷா. ஓகே, பயோபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பால்பன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அல் பிருனி, ஆப்ஷன் பி பெரிட்டா, ஆப்ஷன் சி இபான் பதுதா, ஆப்ஷன் டி நியூனிஸ். ஓகே, முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இபான் பதுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின்
முதல் தராயின் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கிபி 1194, ஆப்ஷன் பி கிபி 1191, ஆப்ஷன் சி கிபி 1193, ஆப்ஷன் டி கிபி 1195. ஓகே, முதல் தாராயின் போர் நடைபெற்ற ஆண்டு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிபி 1193. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர் திவலை ட்ராப் ஆஃப் வாட்டர் கோள வடிவமாக இருக்க காரணம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவிசை, ஆப்ஷன் பி குறைந்த அழுத்தம், ஆப்ஷன் சி காற்று தடை, ஆப்ஷன் டி நீரின் பகியல் தன்மை. ஓகே, நீர் திவலை ட்ராப் ஆஃப் வாட்டர் கோள வடிவமாக இருப்பதன் காரணம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு விசை, ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை, ஆப்ஷன் சி மைய நோக்கு விசை, ஆப்ஷன் டி மைய விலகு விசை. ஓகே, மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், திண்ம கோணத்தின் அலகு. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேடியன், ஆப்ஷன் பி ஸ்டீரேடியன், ஆப்ஷன் சி மீட்டர், ஆப்ஷன் டி அலகு இல்லை.
ஓகே. திண்ம கோணத்தின் அலகு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டீரேடியன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பதங்கமாதல் நிகழ்வுக்கு உட்படும் பொருள். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ மெழுகு, ஆப்ஷன் பி பனிக்கட்டி, ஆப்ஷன் சி சர்க்கரை, ஆப்ஷன் டி அயோடின். ஓகே, பதங்கமாதல் நிகழ்வுக்கு உட்படும் பொருள். இப்போ எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அயோடின். நெக்ஸ்ட் கொஸ்டின். அறை வெப்பநிலையில் எது நீர்மமாக உள்ளது? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அயோடின், ஆப்ஷன் பி புரோமின், ஆப்ஷன் சி இன்வர், ஆப்ஷன் டி டியூராமினியம். ஓகே, அறை வெப்பநிலையில் எது நீர்மமாக உள்ளது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புரோமின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீரின் பருமன் குறைந்த அளவாக இருக்கும் வெப்பநிலை. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 0 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 23 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 4 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, நீரின் பருமன் குறைந்த அளவாக இருக்கும் வெப்பநிலை. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பலபடி சேர்மங்களில் எதில் மூலக்கூறு விசைகள் மிக வலிமையாக உள்ளன? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ எலாஸ்டோமர்கள், ஆப்ஷன் பி இயற்கை இலைகள், ஆப்ஷன் சி வெப்பமாதல் இலங்கும் பலபடிகள், ஆப்ஷன் டி வெப்பமாதல் இருக்கும் பலபடிகள். ஓகே, பின்வரும் பலபடி சேர்மத்தில்
சேர்மங்களில் எதில் மூலக்கூறு விசைகள் மிக வலிமையாக உள்ளன? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெப்பமாதல் இறுகும் பலபடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணாடியானது டேஷ் நிலையில் உள்ளது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ வாயு நிலைமை, ஆப்ஷன் பி திரவ நிலைமை, ஆப்ஷன் சி திட நிலைமை, ஆப்ஷன் டி விட்ரியஸ் நிலைமை. ஓகே, கண்ணாடியானது டேஷ் நிலைமையில் உள்ளது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விட்ரியஸ் நிலைமை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ நில அதிர்வு அலைகளை கொண்டு புவியின் உட்பகுதியை அறியலாம். காரணம் ஆர். எஸ் அலைகள் திடப்பொருள், திரவம் மற்றும் வாயுக்களில் ஊடுருவும், ஆனால் பி அலைகள் திடப்பொருட்களில் மட்டும் ஊடுருவி செல்லும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஓகே, கூற்று ஏ நில அதிர்வு அலைகளை கொண்டு புவியின் உட்பகுதியை அறியலாம். காரணம் ஆர். எஸ் அலைகள் திடப்பொருள், திரவம் மற்றும் வாயுக்களில் ஊடுருவும், ஆனால் பி அலைகள் திடப்பொருட்களில் மட்டும் ஊடுருவி செல்லும். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சுரங்கம் பூமியின் மீது மையம் வழியாக அடுத்த எதிர் பக்கம் வரை தோண்டப்படுகிறது. அதில் ஒரு கல்லை போட்டால் அது ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சீரிசை இயக்கத்தில் இருக்கும், ஆப்ஷன் பி எதிர்முனையில் வெளியே வரும், ஆப்ஷன் சி மையத்தில் நின்றுவிடும், ஆப்ஷன் டி கொஞ்ச தூரத்தில் நின்றுவிடும். ஓகே, ஒரு சுரங்கம் பூமியின் மீது மையம் வழியாக அடுத்த எதிர்ப்பக்கம் வரை தோண்டப்படுகிறது. அதில் ஒரு கல்லை போட்டால் அது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீரிசை இயக்கத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பனிக்கட்டியுடன் சாதாரண உப்பை கலக்கப்படும் போது உருகுநிலை ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ குறையும், ஆப்ஷன் பி அதிகரிக்கும், ஆப்ஷன் சி மாறாது, ஆப்ஷன் டி முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும்.
ஓகே. பனிக்கட்டியுடன் சாதாரண உப்பு கலக்கப்படும் போது உருகு நிலை. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். துருப்பிடித்த பிறகு இரும்பின் எடை அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஆப்ஷன் ஏ அதன் பருமன் விரிவடைவதால், ஆப்ஷன் பி துருவில் இருமடங்கு இரும்பு அணுக்கள் இருப்பதால், ஆப்ஷன் சி கூடுதலான ஆக்சிஜன் இருப்பதால், ஆப்ஷன் டி இரும்பு ஒடுக்கமடைகிறது. ஓகே. துருப்பிடித்த பிறகு இரும்பின் எடை அதிகமாக இருக்கும் ஏனென்றால், இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரும்பு ஒடுக்கம் அடைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீர்ப்பரப்பின் மீது எண்ணெய் ஊற்றினால் நீரின் பரப்பு இழுவிசை. ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறையும், ஆப்ஷன் சி மாற்றம் இல்லை, ஆப்ஷன் டி முதலில் அதிகரித்து பின்னர் குறையும். ஓகே. நீர்ப்பரப்பின் மீது எண்ணெய் ஊற்றினால் நீரின் பரப்பு இழுவிசை. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறையும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மை உறிஞ்சும் தான் மையை உறிஞ்சுவதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவை செயனால், ஆப்ஷன் பி பாகுநிலை விசையினால், ஆப்ஷன் சி ஓரின ஈர்ப்பு இடையினால், ஆப்ஷன் டி நுண்புழை ஏற்றத்தால். ஓகே. மை உறிஞ்சும் தான் மையை உறிஞ்சுவதற்கான காரணம். இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நுண்புழை ஏற்றத்தால். நெக்ஸ்ட் கொஸ்டின். திரவத்தின் பரப்பு இழுவிசை டி மற்றும் கோள குமிழ் ஆரம் ஆர் எனில் அதன் அழுத்த மிகுதி. ஆப்ஷன் ஏ டி பை ஆர், ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 2t by r, ஆப்ஷன் டி 4d by r.
ஓகே. திரவத்தின் பரப்பு இழுவிசை T மற்றும் கோள குமிழ் ஆரம் R எனில் அதன் அழுத்தம் மிகுதி. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2D/R. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின் உருக்கி கம்பி டேஷ் மின்தடையும் மற்றும் டேஷ் உருநிலையும் உடையது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ குறைந்த அதிக, ஆப்ஷன் பி அதிக அதிக, ஆப்ஷன் சி குறைந்த குறைந்த, ஆப்ஷன் டி அதிக குறைந்த. ஓகே. மின் உருக்கி கம்பி டேஷ் மின்தடையும் மற்றும் டேஷ் உருகுநிலையும் உடையது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதிக குறைந்த. மின் உருக்கி கம்பி அதிக மின்தடையும் மற்றும் குறைந்த உருகுநிலையும் உடையது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிப்பட தகட்பாட்டை பாதிக்காத கதிர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆல்பா கதிர், ஆப்ஷன் பி பீட்டா கதிர், ஆப்ஷன் சி காமா கதிர், ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. ஓகே. ஒளிப்பட தகட்பாட்டை பாதிக்காத கதிர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிச்சயமற்ற கொள்கை யாரால் முன்மொழியப்பட்டது டேஷ். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ de Broglie, ஆப்ஷன் பி மேக்ஸ்வெல், ஆப்ஷன் சி தாம்சன், ஆப்ஷன் டி ஹைசன்பெர்க். ஓகே. நிச்சயமற்ற கொள்கை யாரால் முன்மொழியப்பட்டது டேஷ். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹைசன்பெர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான பார்ட் 2 வீடியோ முடிவடைந்து விட்டது. அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.